Good afternoon all. This class is for MBBS students. So இதில் வந்து நம்ம scrub typhus பற்றி பார்ப்போம். Scrub typhus வந்து it is one among the Rickettsial group of diseases. ஸோ இப்போ உங்களோட பழைய எடிஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி புக்ஸில் அந்த பாக்டீரியா ஆர்கானிசம் வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. இஃப் யூ லுக் இன் டு தேட் புக் அதில் வந்து ரிக்கெட்சியா, கிளமீடியா, மைக்கோபிளாஸ்மா இந்த 3 ஆர்கானிசம் வந்து தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான ஆர்கானிசம்ஸ், கொஞ்சம் ஏடிபிக்கல் ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் டிசீசஸில் ஸ்க்ரப் டைஃபஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் டிசீசஸ்ன்னு பார்த்தா 3. ஒன்று வந்து டிக் டைஃபஸ், ஒன்று வந்து டைஃபஸ் ஃபீவர், செகண்ட் ஒன் வந்து ஸ்பாட்டட் ஃபீவர், தேர்ட் ஒன் வந்து ஸ்க்ரப் டைஃபஸ். அதில் இருக்க இப்போது ஸ்க்ரப் டைஃபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிக்கெட்சியா அப்படின்றது வந்து இட்ஸ் எ கிராம் நெகட்டிவ் காக்கோபெசில்லை விச் இஸ் நான் மொட்டைல் and it is obligate intracellular organism. So obligate அப்படின்னா என்னது? What is obligate? What is an obligate aerobe? Obligate aerobe na it requires oxygen for its survival. Oxygen இல்லைன்னா it will die. That is obligate aerobe. So similarly Rickettsial group of organisms obligate intracellular organisms சொன்னோம்னா, so what are all the what is obligate intracellular? It requires a living cell for its growth and multiplication. அதுதான் obligate intracellular organism. லைக் வைரஸஸ்க்கு எப்படி செல் லைன்ஸ் தேவையோ அதே மாதிரி ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்க்கும் வி நீட் செல் லைன்ஸ் ஃபார் கல்ச்சர். ஸோ அதனால் எல்லா பாக்டீரியாவுக்கும் ஈக்குவலைக்கெல்லாம் எழுதி வைக்கிற மாதிரி லெபார்ட்டரி டயக்னோசிஸில் கல்ச்சர்னு போட்டு நியூட்ரியன்ட் அகார், பிளட் அகார் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் மீடியாவை பற்றி எழுதக்கூடாது. பிகாஸ் ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் obligate intracellular organisms which require living cell like cell lines. ஓகே, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ ரிக்கெட்சியல் குரூப் பற்றி ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. அதில் வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ காசட்டிவ் ஆர்கானிசம் பார்த்தா இட் இஸ் ஓரியன்ஷியா, சுட்சுகாமுஷி. ஸோ ஸ்லைடு பவர் பாயிண்டில் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் டேக் அ நோட் அண்ட் டேக் அ பென் அண்ட் நோட் டவுன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் ஐ எம் டெல்லிங். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்த லெக்சர் முடிஞ்சப்பறம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. தோஸ் திங்ஸ் யூ நீட் டு நோ. பட் எக்ஸாம் ஓரியன்டாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் கீ பாயிண்ட்ஸ் உங்கள் பேப்பரில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஃபார் ஸ்கோரிங் மார்க்ஸ். ஓகே, ஸோ பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைட்ஸ் போட போகிறதில்ல, இது வந்து பெரிய லெக்சர் நிறைய இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஐ வில் மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் யூர் எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் வந்தாச்சு. ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து காசட்டிவ் ஆர்கானிசம் பார்த்தா ஓரியன்ஷியா, சுட்சுகாமுஷி. ஸோ காசட்டிவ் ஆர்கானிசம் வேறு ஓரியன்ஷியா, சுட்சுகாமுஷி. ஸோ இட் ரெக்வயர்ஸ் வெக்டர். வெக்டரில் வந்து தீஸ் ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து மைட்டு, ஃப்ளீ, டிக் மூணு மூலியமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் திஸ் ஸ்க்ரப் டைஃபஸ் இட் இஸ் த மைட் விச் ஸ்ப்ரெட்ஸ் த டிசீஸ். ஓகே, ஸோ this is the mite. Okay, so mite spreads the disease. So அந்த mite வந்து we have trombiculate mite ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த trombiculate mite வந்து we have leptotrombidium, akamushi. So this leptotrombidium is the trombiculate mite which is the vector for this particular disease. Humans வந்து மைட்னாலையும் அஃபெக்ட் ஆகலாம், ரோடன்ட்ஸ்னாலையும் வந்து அஃபெக்ட் ஆகலாம். பிகாஸ் திஸ் mites will infect the rodents. Okay, so வெக்டர்னு பார்க்கும்போது it is the mite and also the rodents for human. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறதுக்கு ஒரு கேஸ் சினாரியோட போயிடலாம். அந்த கேஸ் சினாரியோ வச்சு இந்த கொஸ்டினை வந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம் இந்த ஆன்சரை. ஓகே, ஸோ 30-year-old male coming to casualty with the history of fever for 7 days with a black eschar on his back and myalgia, and he has the history of traveling to Kerala. So what is the probable diagnosis அப்படின்னு கேட்டாங்கன்னா there can be many diagnoses. Okay, fever வந்து எல்லா any disease can be presenting with fever. மலேரியாவாக இருக்கலாம், ஃபைலேரியாவாக இருக்கலாம், டெங்குவாக இருக்கலாம், சிக்கன்குனியாவாக இருக்கலாம். இட் கேன் பி எனி ஃபீவர். பட் நம்மளுக்கு வந்து இல்லை
ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து எஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் இஸ் நத்திங் பட் நெக்ரோட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர் நெக்ரோட்டிக் டிஷ்யூ வந்து ஸோ திஸ் இஸ் த எஸ்ஆர். ஓகே. ஸோ இந்த நெக்ரோட்டிக் டிஷ்யூ வந்து இருக்குன்னும் போது ஸோ யூ ஷுட் கோ ஃபார் த ப்ராபபிள் டயக்னோசிஸ் விச் இஸ் ஸ்க்ரப் டைஃபஸ். ஸோ அந்த ஸ்க்ரப் டைஃபஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரப் டைஃபஸ் காஸ்ட் பை already you know it is Orientia tsutsugamushi. What is the vector? It is the mite. What is the name of the mite? Leptotrombidium akamushi. Okay, so இது வரைக்கும் வந்து you are clear. Next, epidemiology. So இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து travel history இல்லைன்னா கூட you should ask the leading question whether you had traveled to some endemic countries or endemic states. So worldwide பார்த்தா what are all the endemic countries னு பார்த்தா there is something called as tsutsugamushi triangle, that is ரஷ்யா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து சுட்சுகாமுஷி ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன் சதர்ன் இந்தியா இயர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. இந்த லீடிங் கொஸ்டின் வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் ஆஸ்க். ஓகே, திஸ் இஸ் அபவுட் எபிடமியாலஜி. நெக்ஸ்ட் coming to clinical features. So we can go back to this important point. So scrub typhus vector is over, case scenario is over, and epidemiology triangle. Okay, next coming to clinical features. So already on the case scenario le paathom, patient will be presenting with fever, chills, rigors, and there will be eschar, there will be myalgia. So but in the scrub typhus ஒரு triad of symptoms இருக்கு, signs and symptoms இருக்கு. அது வந்து ஒன்று வந்து eschar, செகண்ட் ஒன் வந்து lymphadenopathy, third one வந்து maculopapular rash. In addition to this, all other constitution symptoms will be present in case of scrub typhus. Okay, this is the clinical feature. In the late stages, can develop complications like meningitis, encephalitis also. Okay, and septicemia. Patients can go in for septicemia. So coming to laboratory diagnosis. So laboratory diagnosis வந்து already பேசியிருக்கோம். It is a obligate intracellular organism. So you cannot culture it in artificial media like nutrient agar, blood agar, McConkey agar. So main mode of diagnosis is serological diagnosis. Okay, so blood la வந்து antibodies பார்க்க போறோம். early stage la IgM antibodies, that is within 7 days. late stages la second week la after 14 days, not within 7 days. IgM வந்து from 7th day you can detect IgM antibodies. From 14th day you can detect IgG antibodies. Okay, so how are we going to detect this IgG and IgM antibodies? We are going to do a test called as Wheel-Felix test. Okay, it is a type of agglutination reaction. So இந்த பார்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. Wheel-Felix test மட்டுமே வந்து ஒரு ஷார்ட் ஆன்சராக வரலாம். And you need to know this because it is just it is a basic. Okay, it is an agglutination reaction. So what is agglutination? ஏதோ ரெண்டு வந்து கிளம்ப் ஆக போகுது, அக்ளூட்டினேட் ஆக போகுது. ஸோ அந்த ரெண்டு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ insoluble antigen combines with a soluble antibody to form agglutination, clumping, that will be visible to naked eye. That is called agglutination. In the Wheel-Felix test, it is a type of heterophile agglutination reaction. So what is heterophile agglutination reaction? So நீங்கள் பயப்படாதீங்க, laboratory diagnosis வந்து you're not going to write entire story. Wheel-Felix test பற்றி எழுத போகிறீங்க, அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுத போகிறீங்க. Wheel-Felix test பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் த நேம். ஓகே, அதனால் பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு யூ நீட் டு நோ அபவுட் Wheel-Felix test. அண்ட் ஆல்சோ Wheel-Felix test வந்து தனியாகவே வந்து உங்களுக்கு இதில் கேட்பாங்க, மீன்ஸ் ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். வைவாவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு Wheel-Felix test பற்றின கொஸ்டின் வந்து இல்லாமல் இருக்கவே போகிறதில்ல. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோ த கான்செப்ட். Wheel-Felix test is a agglutination reaction. It is a heterophile agglutination reaction. So agglutination reaction நான் சொல்லியாச்சு. Antigen combines with antibody to form clumping. அது agglutination reaction சொல்லியாச்சு. அதாவது insoluble antigen combines with a soluble antibody to form clumping. அது வந்து agglutination சொல்லியாச்சு. So what is heterophile agglutination? அதுக்கு வந்து you need to know there are antigens which are of different types. Isoantigen,
அல்லோ ஆன்டிஜன், ஹெட்ரோஃபைல் ஆன்டிஜன், ஹெட்ரோ ஆன்டிஜன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஹெட்ரோ ஆன்டிஜன்ஸ்னால் என்னென்னா ஆன்டிஜன்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன், பாக்டீரியா, அனிமல், ஹியூமன், அனிமல், பாக்டீரியா. இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸில் இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன்ஸ் தான் வந்து ஹெட்டிரோ ஆன்டிஜன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹெட்டிரோ ஆன்டிஜன்ஸை யூஸ் பண்ணி ஒரு அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஹெட்டிரோஃபைல் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட்டில் வாட் ஆர் த டூ ஆன்டிஜன்ஸ் இன்வால்வ்டு ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தா protease antigens like OX19, OX2 and OXK. என்னது protease antigens like OX19, OX2 and OXK are used to detect human antibodies against Rickettsial antigens. Okay, புரியுதா? protease antigens வச்சு Rickettsial antibodies வந்து human bloodல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. So protease antigen is a different species and human antibodies is a different species. So ஒரு பாக்டீரியாவோட ஆன்டிஜனை வச்சு ஹியூமனோட ஆன்டிபாடியை கண்டுபிடிக்கிறதுனால this is called as heterophile agglutination reaction. So what is a wheel Felix test? It is a agglutination reaction in which protease antigens like OX19, OX2 and OXK are used to detect Rickettsial antibodies in human serum. இதுதான் வந்து wheel Felix test. ஓகே, இவ்வளவு எழுதுனா போதும். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரப் டைஃபஸில் வந்து பர்டிகுலராக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிக்கெட்சியல் டிசீசஸ் சொன்னோம் இல்லையா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிக்கெட்சியல் டிசீசஸில் வந்து மீன்ஸ் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் ப்ரோட்டீஸ் ஆன்டிஜன் வந்து லிமிட் ஆகும். இந்த ஸ்க்ரப் டைஃபஸில் வந்து OXKன்னு ஒன்று லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா? தட் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் OXK வில் பி seen elevated in scrub typhus. அதை வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஓகே, வாட் ஆர் த அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தா we have culture, cell culture. ஆல்ரெடி சொல்லியாச்சு, நோ நியூட்ரியன்ட் அகர், நோ பிளட் அகர், நோ ஆர்டிஃபிஷியல் மீடியா. ஸோ we need cell cultures. ஓகேவா? அதில் வந்து we can use பேபி ஹாம்ஸ்டர் கிட்னி யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து செல் லைன்ஸ், வெரோ செல் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வெரோ செல் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், பேபி ஹாம்ஸ்டர் கிட்னி யூஸ் பண்ணலாம். ஸோ மவுஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து இம்யூனோஃப்ளோரசன் ஆன்டிபாடி டெக்னிக் மூலிமா we can detect, and immunochromatographic test we can do, and finally PCR can be done. So these are all other investigations for scrub typhus. Okay, so finally what is the treatment in பார்த்தா it is azithromycin or erythromycin. That is going to be the treatment for scrub typhus. Okay, this is all about scrub typhus, which is a rickettsial disease. Okay, so இது வந்து மைட் பார்த்தோம். So this is a tick, exotic tick. So these are the other vectors which can transmit rickettsial disease, not scrub typhus. Scrub typhus is transmitted by this mite alone. Okay, this is a tick. This can transmit tick-borne encephalitis, tick typhus, and this is the flea. So this is the flea, and this is the eschar. Eschar is nothing but a necrotic scab. That is the eschar. So this is all about scrub typhus. So please do subscribe to the channel. So we will be talking about most of the microbiology topics, and it won't be like a lecture like a slideshow மாதிரி போட்டு தள்ள போகிறதில்ல. Just I'll tell you the important points. I'll make sure that it will be, yes, it's 10:45 p.m. So I'll make sure that it is reinforced and it is stored in your mind, so that இந்த clenching points வந்து நீங்கள் புக்கில் படிக்கும்போது you should get reminded about the class. இந்த மாதிரி ஒன்று படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு